with Chitra. Social Talk. எம்ஜிஆரை பற்றி 21 நூற்றில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் அடிப்படைன்னா எம்ஜிஆரை பற்றிய தகவல்கள் நீங்கள் புத்தகங்கள் மூலம் படித்து தெரிந்து கொண்டது தானே? புஸ்தகங்கள், அதாவது எம்ஜிஆர் செத்த பிறகு தான் நான் எம்ஜிஆர் பற்றி இந்த தேவி இதுலலாம் வந்துச்சுல, கல்கியில் கூட வந்துச்சு தொடர். அப்போ தான் பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அது வரைக்கும் ஒரு சினிமாக்காரரு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இல்லைனா அத்தனை தடவை போனதில்லை, நாங்கள் ஒரு தடவை போய் நேராக பார்த்துருப்போமே. ஒரு சினிமாக்காரனை போய் என்னத்தை பொம்பளை பிள்ளைய பார்க்குறது அப்படின்ற ஒரு அவர்ஷன் இருந்துச்சு. அவர் இவர்னு பேசினாலும் கூட அவர் முதலமைச்சரான பிறகு தான் அவர் இவர்னே கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சிவாஜி நடிச்சிருக்கேன், எம்ஜிஆர் நடிச்சிருக்கேன், நாகேஷ் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற பழக்கம்தான். ஒரு சினிமாக்காருன்ற ஒரு முத்திரை அவருக்கு இருந்தனால ரொம்ப போய் பார்க்கணும், நேராக போய் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்லாம் தோணலை. ஒரு பார்க்க வாசலில் போகிறார், நம்ம எங்கேயும் போய் பார்க்க போகிறதில்ல அப்படி. ஆனால் அவர் இறந்த பிறகு நான் நிறைய விஷயங்கள் படிக்கும் போது தான் அவர் ஒரு மாமனிதர், பல சிறப்பு குணங்கள் பொருந்தியவர்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேரம் இது டிடிஎஸ்னு அங்கே தமிழ்நாடு இறையியல் கல்லூரி இருக்குது, அதனுடைய கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் சிஆர்டபிள்யூ டேவிட், அவர் கம்யூனிகேட்டிவ் வேல்யூ ஆஃப் எம்ஜிஆர் சோலோ சாங்ஸ்னு ஒரு ரிசர்ச் பண்ணார். அப்போ என்கிட்ட கொஞ்சம் எம்ஜிஆர் சாங்ஸ் பற்றி கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னாரு. அப்போ நான் நிறைய கலெக்ட் பண்ணி எம்ஜிஆருடைய தனி தத்துவ பாடல்களில் தமிழ் பற்றியது, ஏழை பணக்காரன் பற்றியது, தாய் பற்றியது, இப்படி தனித்தனி பேப்பராக போட்டு அந்த பாட்டு வரி 4 வரி வரும்லே, அதெல்லாம் எழுதி ஒரு ஃபைல் வச்சுருந்தேன். அவர் அப்புறம் அதை முடிக்கலை, அதை அப்படியே பாதியிலேயே விட்டுட்டார், என்னாச்சுன்னு தெரில. அது அந்த மாதிரி என்கிட்ட ஒரு செட் இருந்துச்சு. அது இந்த இப்போ புக் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் இங்கே எம்ஜிஆர் கூட நடித்தவங்க, இப்போ சச்சு, வெந்நீராட நிர்மலா, அந்த மாதிரி யாரை பார்க்க முடிஞ்சுச்சு அவங்க. அப்புறம் எம்ஜிஆருடைய தந்தை பாசம், அதை எனக்கு எடுத்து சொன்னது யாருன்னா கீதான்னு, அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, இப்போ ராமாவரம் தோட்டத்தில் தங்கி இருக்கிறவங்க கீதா மதுமோகன் ஹெச்எம், அவங்க தான் பாயிண்ட்டாக போட்டு எம்ஜிஆர் ஒரு நல்ல தகப்பனுங்க. நம்ம பிள்ளை இல்லை எம்ஜிஆருக்குன்னெலாம் சொல்லவே கூடாது. நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், எம்ஜிஆருடைய அந்த தந்தையாக அவருடைய பொறுப்புணர்ச்சி பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் காலையில் எழுந்திரிச்சோன்னா காலை வணக்கம் சொல்லணும், சோஃபாவில் உட்காரக்கூடாது, பெரியவங்க இருக்கும் போது கீழே உட்காரணும், யார் வந்தாலும் வாங்க வணக்கம்னணும், போகும்போது போயிட்டு வாங்கன்னு சொல்லணும், நிற்கணும் அவங்க போகிற வரைக்கும். அப்புறம் இந்த முழங்காலுக்கு கீழே ட்ரெஸ் போடணும், முழங்காலுக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாது, நிறையா இந்த மாதிரி அந்த டெய்லி திருக்குறள் படித்து ஒப்பிக்கணும். எம்ஜிஆருடைய வளர்ப்பு பொண்ணுன்னு ராதான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க என்கிட்ட பேட்டியில், அவங்க என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க, தினம் திருக்குறள் படித்து ஒப்பிக்க சொல்லுவார் அப்படின்னாங்க. அப்புறம் சாயந்தரம் அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸு கிளாஸ் டியூஷன் எடுக்க வருவாங்க, ஒரு ஆங்கிலோ இண்டியன், அவங்க டெய்லி பேப்பரில் இருக்கிற நியூஸை படித்து சொல்லி அந்த ஜென்ரல் நாலேஜ், அது கரண்ட் நாலேஜ் அந்த பிள்ளைய படிச்சுக்கிடணும் அந்த மாதிரி. அப்புறம் வெளியே போகிறதுனா அங்கே ஒரு மலை, சிறுமலையாக, அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட், அங்கே மலை மேலே ஒரு விசேஷம் நடக்குமா, அதுக்கு இந்த மிஸ் இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போவாங்களாம். போகும்போது காரில் போயிடுவாங்க போல், வரும்போது நடந்து வருவாங்க போல், ஆளுக்கு 5 ரூபா கொடுத்து உங்களுக்கு வேண்டியதாக வாங்கிக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சும்மாவே உட்காந்துருக்கக்கூடாதான், சும்மா இருந்தால் ஐடல் மேன்ஸ் மைண்ட் இல்லையா. அப்போது இந்த கர்நாடக மியூசிக்கு, அப்புறம் சிலம்பு, அப்புறம் வயலின், பரதநாட்டியம், இந்த சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய விஷயம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லி கொடுத்தாராம். சும்மா உட்காந்துருக்காத, போய் எதுலையாவது ஒரு கோர்ஸில் சேரு படின்னு. அவங்க ஹெச்எம் தான், ஆனால் அவங்களுக்கு தெரியாத கலைகளே கிடையாது, அவ்வளவும் அவங்க படிச்சிருக்காங்க. அப்படி அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க. அப்புறம் அவங்க அண்ணன் பேரன் பிரதீப், அவர் அந்த மாதிரி 2 ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அப்புறம் அவங்களோட நடித்தவங்க, அப்புறம் அதிகாரிகள், அந்த மகாலிங்கம் அவருடைய அசிஸ்டண்ட்டு, இப்படி அவர் தொடர்பான ஆட்களை எல்லாம் பார்த்து, அப்புறம் மற்ற இடங்களில் அந்த தியேட்டர் அதிபர் கோவையில் தாய், அவருக்கு எம்ஜிஆர் பசியோடு இருக்கும் போது குருசாமி நாடார் சோறு போட்டாருன்னு சொல்லுவார், அவருடைய மகன் ரத்னவேலையா, இந்த மாதிரி அவரோட தொடர்புடைய ஆட்கள் எல்லாம் நான் சந்தித்து தகவல்கள் திரட்டி அப்புறம் எழுதினேன். எம்ஜிஆரை பற்றி எத்தனை நூல்களை படிச்சிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் படிச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 40-50 நூல்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் குறிப்பிடத்தக்க, இப்போ சுட்டாச்சுன்னு சுதாங்கன் எழுதுனது, ராமகிருஷ்ணன் எழுதுனது, அப்புறம் இவர் சைதை சார் எம்ஜிஆர் ஆட்சி கால சாதனைகள்னு போட்ட புக்கு. எம்ஜிஆர் ஆட்சி கால சாதனைகள்லாம் தனி ஒரு வரலாறு. அவருக்கு நிர்வாகம் தெரியலை வைக்கலைன்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும்,
அந்த மனிதாபிமானம்ன்றது வந்து தனி. அவருடைய தமிழ் பற்று, அபரிமிதமான தமிழ் பற்று. கலைஞருக்கும் ஜெயலலிதாவை விட்டுருவோம், எல்லாரும் கலைஞர் வந்து முத்தமிழ் காவலர்னுவாங்க. ஆனால் வந்து அதை விட அதிகமான தமிழுக்காக, அதாவது நம்ம தமிழுக்கு செய்யணும் ஒரு ஆசையோட. நம்ம படிக்கலை, நமக்கு வந்து அவ்வளவு படிப்பு தெரியலை, நம்மளை வந்து யாரும் படிக்காதவங்கன்னு நினைக்கக்கூடாது, நம்ம வந்து படித்தவங்களெல்லாம் கேட்டு நம்ம நிறையா செய்யணும், அந்த மாதிரி கேட்டு. இன்னொன்று, ஒரு தடவை அந்த திருநாவுக்கரசன் ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர், அவர் தான் அந்த திமுக வரலாறு ஏதோ ஒரு புக் எழுதியிருக்காரு. நான் அமெரிக்கன் காலேஜில் இருக்கும் போது அந்த புக்கு பார்த்துருக்கேன். வேர்கள் விழுதுகள்ன்ற புக்கா ஏதோ ஒன்று. அவர் வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் பாப்பா வந்து ஒரு 2 மார்க்கு மெடிக்கல் காலேஜ் இதுக்கு கம்மியாக வாங்கியிருக்குது அப்படின்னு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது, அப்போ எம்ஜிஆருக்கு அந்த தகவல் போன உடனே எம்ஜிஆர் உடனே ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாரு, மூத்த தமிழறிஞர்கள் பிள்ளைகளுக்கு 2% ஒதுக்கீடுன்னு. இவருக்கு போய் அவர்கிட்ட கேட்க சங்கடமாக இருக்குது. அதனால அவர் வந்து ஆசாராம்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்கிறாரு. அதை போய் அவங்க எம்ஜிஆருக்கு கொடுத்தோன்னா, ஆமாம் இவங்கெல்லாம் வீட்டை பார்க்காம பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காம மேடையில் தமிழ் பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டாங்க. ஒன்று கட்சி கூட்டத்துக்கு போவாங்க, இல்லை தமிழ்கிட்டே போவாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போ கூட இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சுருந்தா அந்த 2 மார்க் அந்த பிள்ளை குறைச்சி எடுத்திருக்காது. அவங்க அப்பா நாட்டுக்காக தமிழுக்காகத்தானே உழைச்சாரு, அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு 2%. இப்படிலாம் பார்த்து யார் செய்வா? அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து மனித நேயம்னா, ஒரு தடவை வந்து இந்த ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஹஸ்பண்ட் பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும், சரிங்களா, வேலை கொடுப்பாங்க. அப்போ ஒரு பிள்ளை வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ எல்லோரும் போய் கொதிக்கிறோங்க, அது எப்படி அந்த புருஷன் வேலையை வாங்கிட்டு அவள் இன்னொருத்தனை கட்டுவா, இதெல்லாம் அப்படியெல்லாம் கொடுத்தா அந்த வேலையை வந்து கொடுக்கக்கூடாதுன்னே அப்படின்னு போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லும் போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, அந்த வேலைக்காகத்தான் அவனே அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா எவன் வந்து ஒரு ஃப்ரெஷ் பொண்ணை கட்டாமல் ஒரு 2ஆம் தர பொண்ணை கட்டுவேன், ஏதோ அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குது, ஒரு சம்பளம் வரும் அப்படின்னு. அதை போய் நம்ம கெடுத்தோம்னா அது வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேருந்து யோசிக்கிறது. நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை இருந்தால் எவனாவது ஒருத்தன் கட்டியாவது கொடுக்கலாமேன்னு ஒரு அப்பா நினப்பாங்க. ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா எவனாவது ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ நெட்டையோ குட்டையோ கட்டி கொடுத்துடலாம், இப்படி சின்ன பிள்ளையா இருக்கே இதை வச்சு நம்ம எவ்வளோ நாள் பாதுகாக்க முடியும்னு அதை யோசிக்கிறார். அதுதான் அவர் வந்து தாய்க்குலம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எங்கள் பக்கம் இருந்து எங்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர், அவ்வளோதான். ஒரு ஆணாதிக்கவாதி, ஆணாக நடிகைகளோடு நடிக்கிறவர், வைக்கிறவர், அனுபவிக்கிறவர்ன்றதெல்லாம் அப்புறம், அது ஒரு பார்ட்டு. ஆனால் பெண்களுக்காக பெண்களோடு பெண்களாக இருந்து, இப்போ தாயுள்ளம் கொண்டவர் தாய்மார்னு சொல்கிறாருன்னா அவருக்கு உண்மையிலே ஒரு தாயுள்ளம் இருக்கும், எங்களுக்காக யோசிக்கிறவர். அந்த மாதிரி இந்த சத்துணவு திட்டத்தில் ஒரே நாளில் 60,000 பேருக்கு வேலை போட்டார்ல, 60 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க குழந்தைகள். அப்போல்லாம் அவர் சொல்கிறாருல்ல, புருஷன் இல்லாதவங்க, விட்டுட்டு போனவங்க, இளம் விதவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க, அதுகளுக்கு ஒரு சாப்பாடும் கிடச்சிக்கிறோம், ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டுக்கிறோம், ஒரு வேலைக்கும் ஆச்சு, ஏதோ ஒரு கையில் ஒரு காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க மத்தியானம் அங்கே இந்த 2 வயசில், சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிள்ளையை பெற்று போட்டால் போதும் சார், எம்ஜிஆர் வளர்த்து விட்டுருவார். நிச்சயமா பிள்ளையை பெற்று போடுறதுக்கு ஒன்றும் பெரிய எஃபர்ட் தேவையில்லை. இப்போ தான் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ், அப்போ தேவையில்லை, ஹஸ்பண்ட் இருந்தால் போதும். எஃபர்ட்லெஸ்ஸாக பிள்ளை பெற்றுருவான். ஆனால் வளர்க்கும் போது தான் அதனுடைய சிரமம் தெரியும். 3 மாதம் பால் கொடுத்துட்டோம்னா 4ஆவது மாதத்துலேருந்து நியூட்ரிஷன் பால்ஸ்னு சத்துமாவு உருண்டை கொடுப்பாங்க. அதை நம்ம சத்துணவு மையத்தில் போய் வாங்கி அங்கேயே ஊட்டணும், அதுதான் சட்டம். நம்ம அந்த மாவு பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கூழாக கரைச்சி கூட கொடுக்கலாம். எப்படியோ அவர் சாப்பாடு தான் கொடுப்பார், வீடு வீடாக வந்து ஊட்டி விடுவார், அது கொடுத்துருவார். 2 வயசு ஆனவுன்னா சத்துணவு மையத்தில் கொண்டு போய் ஆயாவே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம கொண்டு போய் விட வேணாம், ஆயாவே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வரிசையாக சாயந்தரம் அதுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து சாப்பாடு போட்டு சாயந்தரம் அதுக்கு முகங்கால் எல்லாம் கழுவி விட்டு எண்ணெய் தேய்ச்சி பவுட்ரு போட்டு கொண்டு வந்து வீடு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான வேலை. இந்த நேரத்துக்குள்ளே ஒரு காய் விற்கிறவளோ, ஒரு மாவாட்டி விற்கிறவளோ, ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவளோ போயிட்டு வந்துடலாம். அவளுக்கு கையில் ஒரு வருமானம் இருக்கும்ல ஒரு செலவுக்கு. ஏன்னா குடியார ஆம்பளையை திருத்துறதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காத காரியம். ஆனால் ஏதோ அவள் கையில் ஒரு காசு இருந்துச்சுன்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு அவளுக்கு உதவும். ஒரு சின்ன ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டு பெண்களுக்கு செய்து கொடுத்தவர் எம்ஜிஆர். இப்போ சத்துணவு திட்டம்னா அது அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவான்னு கேட்டதெல்லாம் வந்து எவ்வளோ முட்டாள்தனம்னு பின்னாடி சோவே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அது சத்துணவுன்றது பிள்ளைக்கு மட்டும் கொடுத்ததில்ல, அந்த தாய்மாருக்கும் ஒரு ஓய்வு கிடைக்கிது, ஒரு சின்ன வேலை பார்க்க முடியுது, 4 மணிக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எம்ஜிஆருடைய எத்தனை படங்களை பார்த்துருக்கீங்க? அநேகமாக எல்லா படமும் பார்த்தேன். அப்படியா?
ராஜகுமாரியிலேருந்து ஆடாடா. எல்லா படம் ராஜகுமாரியை தியேட்டர்லேயே பார்த்தேன். ராஜகுமாரி அந்த நாம்னு ஒரு என் தங்கை பார்த்துட்டேன். நாம்னு ஒன்று தான் இல்லை, நாங்கள் பைத்தியக்காரன்லாம் பார்த்துட்டேன். டிஏ மதுரத்தோட ஜோடி போட்டு நடித்தது. எல்லா படமும் பார்த்துருக்கேங்க சார். அந்த பழைய படங்கள் அவர் ஹீரோவாக நடித்ததுலேருந்து பார்த்துருக்கேன். அதில் ஒவ்வொரு படத்தை பற்றியுமே நம்ம ஒரு 3 அது என்னது எபிசோடா 3-4 பேசலாம். நாடோடி மன்னன் அடிமை பெண் பற்றி 10 பேசலாம், டைட்டில் வச்சுருக்கேன். உலாம் சுற்றுவாலிபன் பற்றி 25 டைட்டில் பேசலாம். அப்பா 25 டைட்டில் சார். ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் வச்சுங்க. நான் யூஸ்வலாக 40 நிமிஷம் பேசுவேன். 40 நிமிஷம்னு 25 டைட்டில் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இதை பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஆடியோ புக் மாதிரி இருந்துச்சுன்னா நாளை பின்ன இந்த ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கிறவங்களோ அல்லது ஒரு சினிமாவும் அரசியலும்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்களோ அதை போட்டு பார்த்தாட்டு அதை கேட்டுட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஆமாம் கரெக்டு தான், அப்படித்தான் இருக்குது அப்படின்னு தோணும். இல்லைன்னா அவர் காலத்தில் எப்படி இருந்துச்சு சினிமா, இப்போ நான் பேசுகிற காலத்தில் எப்படி இருக்குது, அவங்க பார்க்குற காலத்தில் எப்படி இருக்குது, அந்த இதை கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு கேப் உலகம். நம்ம அதை பேசி வச்சோம்னா நம்ம அவர் காலத்தில் இப்படி இப்படி இருந்துச்சு எடுத்தார் அப்படின்னு பேசினோம்னா இனி வர்றவங்களுக்கு அது ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும். எம்ஜிஆரை பற்றி புத்தகம் எழுதுகிற காலகட்டத்தில் எல்லாம் எம்ஜிஆரை பற்றி பல தகவலை சேகரிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த எம்ஜிஆர் படங்களை பார்த்தது அப்படின்றது உங்களுடைய இளம் வயதுலேருந்தே இருந்ததா? அப்படியா? அதாவது எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் படம் பார்ப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏன் சிவாஜி படம் பிடிக்காதுன்னா அது ரொம்ப அழுகையாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று எங்கள் அப்பா வந்து ஜஸ்டிஸ் கட்சி உறுப்பினர். அப்போ இருந்து அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இருந்தனால அவங்க எம்ஜிஆரோட அவங்கெல்லாம் எஸ்எஸ் ராஜேந்திரனை ரொம்ப விரும்புவாங்க. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்எஸ் ராஜேந்திரன்னு வாங்க. அந்த மாதிரி அந்த எம்ஜிஆர் படம் அப்போ டூரிங் டாக்கீஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களா, அந்த டூரிங் டாக்கீஸ்க்கு நாங்கள் போனாலே ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான். சாயந்தரம் ஆனால் ஒரு 7-8 ரிக்ஷா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றோம். ஐயா எங்கள் வண்டியில் இறங்கய்யா, எங்கள் வண்டியில் இறங்கய்யான்ட்டு. அப்போ நான் எந்த வண்டி வந்தாலும் வண்டியில் ஏறினா வண்டிக்காரனுக்கு ஃப்ரீ தானே டிக்கெட்டு, நாங்கள் தானே போடுவோம். இப்போ நான் எங்கள் அப்பா என் தம்பி வண்டியில் உட்காந்துக்குறோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்தால் வருவாங்க. எங்கள் அம்மா பெரும்பாலும் நைட் ஷோ வரமாட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டோம்னா ஒரு 7-8 வண்டி டெங் 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 இந்த அடிப்பாங்களே இப்படி பெல்லு அப்படியே அடிச்சுக்கிட்டே போவோம். புதூர் அப்புறம் ஆத்திக்குளம் 2 தியேட்டரில் படம். புதூர்லாம் மெயின் ரோட்டில் இருந்து அந்த கம்மாக்குள்ளே டூரிங் டாக்கீஸ் கட்டியிருப்பாங்க. ஜல்லுன்னு இறங்கணும் ஒரு 30 அடி இறக்கத்துக்கு. வண்டி அப்படி டிங்குன்னு பிடிச்சிக்கிட்டே தான் இறக்குவாங்க. முன்னாடி யாராவது வந்தால் விழுந்துட வேண்டி தான். அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அது. அப்படி ஒரு 7-8 வண்டி சேர்ந்து தான் போகும் வரும். இந்த சாராய கடை ஆரம்பிக்கிற வரைக்கும் சினிமாவுக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விருந்து உபசாரம் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கும். அப்படி படம் பார்த்துருக்கேன். பட்டு வந்து ரொம்ப எனக்கு இன்றைக்கி தெரிகிற அளவுக்கு அன்னைக்கு தெரியாது. வீட்லேயும் யாரும் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது. எம்ஜிஆர் அவ்வளோதான் தெரியும். அவர் இவ்வளோ உதவி செய்வார்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி அவரை பற்றி புக்ஸில் எல்லாம் நிறைய வாஸ்து அதான் உங்களுக்கு அது ஒரு ரெக்கார்டு தெரியுமா, எம்ஜிஆர் பற்றி தான் 1000க்கும் மேற்பட்ட புக்ஸ் வந்திருக்கு, நிறையா வந்திருக்குது. ஓரளவுக்கு இப்போ நம்ம நாகை தர்மன் அவர் இவர்னு எழுதின புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். எம்எஸ் பாண்டியன் எழுதுனது, மோகன்தாஸ் எழுதுனது, மென்னன் மேட்ரு அந்தது அது எல்லாமே நான் படிச்சிருக்கேன். படித்து நிறையா இடங்களில் ஏவிஎம் எழுதுனது அதெல்லாம் சொல்லுவேன். மற்றபடி தினம் எனக்கு யாராவது ஒருத்தவங்க புதுசாக எம்ஜிஆர் பற்றி சொல்லுவாங்க. ஒரு நாள் கன்னிமரா லைப்ரரிக்கு போயிருந்தேன். எனக்கு நூல் திறனாய்வு ஒன்று நடத்தணும் சார். ஏம்மா சேரே இல்லைம்மா நூல் திறனாய்வு நடத்துறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது, என் மகன் வர்ற நாள் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இந்த சேர்களெல்லாம் எடுத்து போட்டு வெளியே போட்டு நடத்தலாம், இல்லைன்னா சேர் இல்லை நடத்த முடியாது அப்படின்னாங்க. ஐயோ இது என்ன இவ்வளோ பெரிய லைப்ரரியில் சேர் இல்லைன்றீங்க, கவர்மெண்ட்டுக்கு எழுதி கேட்க வேண்டியதானே. பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இன்னும் வரல, வந்த உடனே சேர் வாங்கி போடுவோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அப்போ தான் பேசும்போது கேள்விப்படுறேன் அந்த லைப்ரரிக்கு வந்த ஒரே முதலமைச்சர் எம்ஜிஆராம். அப்போ ஒரு நாள் எம்ஜிஆர் அந்த லைப்ரரிக்கு வந்திருக்காரு. வந்து தமிழ் செக்ஷனுக்கு போய் ஒரு புக்கை எடுத்திருக்காரு. எடுத்தால் அது தெலுங்கு புக்கு. என்ன புக்ஸை கூட ஒழுங்காக அடுக்கி வைக்க மாட்டிங்களா, தமிழில் தெலுங்கு இருக்குது அப்படின்ட்டு. யார் லைப்ரரியன் இருக்கார், லைப்ரரியன் இல்லை தேனிக்கு ஆன் டியூட்டி போயிட்டார். சரி அங்கே கேம்ப் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போடு அப்படின்னா ஃபோன் போட்டால் அவர் தேனிக்கே வரலன்ட்டாங்க. அவர் ஏதோ பர்சனல் ஒர்க்குக்கு போயிட்டார், மாட்டிக்கிட்டார். அவர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைன்னு ஒருத்தரை போட்டாங்களாம். அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் தன்னுடைய தகுதிக்கு ரொம்ப குறைவானது இந்த வேலை அப்படின்ட்டு போயிட்டாராம்.
அப்போ எதுக்கு வந்தாருன்னா இந்த ஒரு மணியன் எழுதியிருந்தார்ல, மணியன் அவர் ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸில். அப்போது அதுக்கு முன்னாடி அவங்க இந்த உலாம் ஸ்ட்ராலிபனுக்கெலாம் அவர் ஏற்பாடு செஞ்ச நேரம் ஒரு பயண கட்டுரை நூல் எழுதியிருந்திருக்காரு. அந்த நூலை வந்து கன்னிமாரால் வாங்க மாட்டேன்ட்டாங்களாம். அப்போ அப்படியா, அது இந்த புக்கெல்லாம் இடம்பெற கூடாத வகையில் அது வந்து ரொம்ப பெரிய நூல்கள் இருக்கிற லைப்ரரியா, அது என்ன லைப்ரரின்னு போய் பார்த்துருவோம்னு வந்திருக்காரு. வந்து பார்த்தா இங்கே தமிழ் செக்ஷனில் என்னென்னவோ புஸ்தகம்லாம் இருக்குது, தெலுங்கு புஸ்தகம், கன்னட புஸ்தகம்லாம், தமிழ் புஸ்தகத்தை காணோம். அப்புறம் கோவப்பட்டு இதெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைங்கன்னா, அப்போ இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சில முறையீடுகள், வெளிச்சம் பத்தலை, ரேக்கு பத்தலை, அது இது, அதனால் எல்லாத்தையும் உள்ள வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம், இது ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எடுத்து மாற்றி வச்சிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அப்புறம் அந்த குறைகள் எல்லாம் நீக்கி நிவர்த்தி பண்ணி, அப்போ தான் அந்த வாசலில் ஒரு மகிழம்பூ மரம் எம்ஜிஆர் வச்சது இருக்கும், ஒரு போர்டு வச்சு இருந்துச்சு. நான் முன்னாடி வரும்போது பார்த்துருக்கேன், இப்போ அந்த மரத்தை காணோம், வெட்டிட்டாங்க. அந்த மாதிரி அவர் இப்படி ஒரு நாள் ஒரு ஆளை பார்த்தோம்னா எம்ஜிஆரை பற்றி ஒரு தகவல் எனக்கு சொல்லிடுவார். ஒரு நாள் ஒரு பெரிய இதில் மாலை, சைதை சார் மகனுக்கு இறந்த பிறகு நான் முதல் முறையாக வர்றேன். அப்போ மதுரையிலேருந்து மாலை வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு போது நான் அந்த இதில் என்னது எஸ்கலேட்டரில் இறங்கும் போது பொத்துன்னு விழுந்துட்டேன். ஆனால் அந்த மாலை இவ்வளோ பெரிய பாக்ஸு, தெர்மோகால் பாக்ஸு, அதையும் பிடிச்சிருக்கேன், சூட்கேஸை பிடிச்சிருக்கேன், ஹேண்ட்பேக் எல்லாம் உட்காந்துட்டேன். அப்புறம் கிட்ட வந்தோடனே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியே நான் இறங்கி வரேன். அப்போ ஒருத்தர் வந்தவர் அதெல்லாம் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அப்போ எங்கம்மா போகிறீங்க, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக தீட்டுறக்கூடாதான்னதுக்கு இப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் பர்மா அகதி, எங்கள் தாத்தா எங்களுக்கு வந்து வீடு வாசல் கொடுத்து அந்த ரேஷன் கார்டு மாதிரி உணவு உடை சாப்ப பிள்ளைகளுக்கு படிப்பு கல்வி எல்லாம் கொடுத்தது எம்ஜிஆர் தான். எங்கள் பர்மா அகதிகள் எல்லாருமே நாங்கள் எம்ஜிஆரை தெய்வமாக நினைப்போம். அப்படி போகிற போக்கில் ஒவ்வொருத்தவங்க எம்ஜிஆரை பற்றி ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஒரு நாள் ட்ரெயினில் வர்றேன், ஒருத்தர் என்னமோ சேட்டு, அவர் எம்ஜிஆரை பார்த்ததுமில்ல, எம்ஜிஆர் படம் பார்த்ததுமில்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் எம்ஜிஆர் தெரியாது. ஆனால் அவங்க இடம் ஒன்று கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ அந்த கவர்மெண்ட்டில் அந்த ரெவன்யூ ஆஃபீஸராக ஆர்வம் அவர் சொன்னாராம், உங்களுக்கு எம்ஜிஆர் வந்து கூட பணம் போட்டு கொடுக்க சொன்னார் அப்படின்னாராம். இவங்க அப்படி நிமிர்ந்து பார்த்துருக்காங்க, எம்ஜிஆருக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் தாத்தா வீடு அங்கே இருக்கும் போது வாசலில் மோர் பானை வச்சுருப்பாங்களாம், போகிற வர்றவங்களாம் மோர் எடுத்து குடிப்பாங்களாம், ரொம்ப தர்ம சிந்தை உள்ளவர், அவர் வாரிசுகளுக்கு கூட கொஞ்சம் பணம் போடுறாங்கன்னாராம். அவ்வளோ தூரம் எங்கே போனாலும் எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு புதுசு புதுசாக கிடைக்கும். எம்ஜிஆரை பற்றி இத்தனை புத்தகம் எழுதுறதுக்கு முன்னால் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருந்திருக்கும். எம்ஜிஆரை பற்றி பல புத்தகங்களை படித்ததுக்கு பின்னால் அவரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னும் போது எம்ஜிஆர் வந்து ஒரு மாமனிதராக, ஒரு மனிதருள் மாணிக்கம்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறப்பான மனிதராக வாழ்ந்திருக்கார். அதெல்லாம் இப்போ நான் ரிசர்ச் பண்ண பிறகு எனக்கு தெரிய வந்த விஷயங்கள். உண்மைக்குமே அவருக்குள்ளே இருந்த ஒரு இரக்க சுபாவம், ஒரு கருணை உள்ளம், எம்ஜிஆர் சினிமா அரசியல்னு ரெண்டிலும் பயணம் செய்தவர். ஒரு சினிமா நடிகராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் எம்ஜிஆரை பற்றி உங்கள் பார்வை என்ன? நடிகர்னும் போது அவர் ராஜா. அவரே சொல்கிறார், கடைசி இன்டர்வியூ, அந்த கடைசி இது ஷூட்டிங் முடிச்சு போகும்போது, நான் முதல் படம் மாலதின்ற ஒரு ராஜா மனைவியோடு நடித்தேன், இந்த படம் ராஜா மகளோடு நடிச்சிருக்கேன், நான் இங்கே வந்து ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தேன். அதான் நீங்களே சொல்வீங்கள்ல, எங்கே எது நடந்தாலும் அரை மணி நேரத்தில் எம்ஜிஆருக்கு விஷயம் போயிடும்னு, அப்படி இருந்தேன். இப்போ நான் மந்திரியாக தான் போகிறேன். எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் உங்களை கவர்ந்த திரைப்படம் எது? படகோட்டி சொல்லலாம்.